தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நம்மை நேசிக்கும் இயேசு. யோவான் 3:16 வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மேசியாவுடைய வாழ்க்கையும் மரணமும் பரிந்து பேசுதலும் தேவதூதர்களின் ஊழியமும் ஆவியானவரின் உணர்த்துதலும் பிதாவானவரின் பரலோக இரட்சிப்பின் வேலையும் பரலோக வாசிகளின் ஆழ்ந்த வாஞ்சையும் இவையாவும் மனித குலத்திற்காக தேவன் செய்யும் மீட்பின் திட்டமே. இந்த உலகத்தின் மேன்மைக்காக மனிதனின் கனவுகளும் முயற்சிகளும் வீண் பிரயாசமே. ஏனென்றால் உலகத்தின் நம்பிக்கை உதவியாயிருக்கிற தேவனை நிராகரிப்பதே ஆகும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்தாகி ஜோதிகளின் பிதாவத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமை நீளும் இல்லை. கிறிஸ்துவிடமிருந்து மாத்திரமே உண்மையான மேன்மையான குணம் வெளிப்படும். கிறிஸ்துவே தேவனிடத்திற்கு செல்லும் ஒரே வழி. யோவான் 14:6 கிறிஸ்து கூறும்போது அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இந்த மாபெரும் அன்பின் தியாகத்தை தியானமாக செய்து தொலைந்து போன நம்மை மீட்பதற்கும் தேவ ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் பரலோகம் எடுக்கும் முயற்சிகளை செலவிடும் நேரங்களையும் எண்ணி நன்றியுள்ள பிள்ளையாக நாம் இருப்போமா? வலிமை வாய்ந்த நோக்கங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த கருவிகள் தேவனிடம் போவதற்கு உதவாது. நன்மை செய்வதனால் உண்டாகும் மேலான பலன்கள், பரலோக சந்தோஷங்கள், தூதர்களின் உறவுகள், தேவன் மற்றும் தேவகுமாரின் அன்பு ஐக்கியம், யுகங்களெங்கிலும் நமது இருதயத்தை ஒப்புக் கொடுப்பதற்கு இவை யாவும் அன்பின் காரியங்கள் அல்லவா? எவ்வளவு பெரிதான கிருபையை நாம் எண்ணி பார்க்காமல் இருக்கலாமா? அவர் இன்னும் செய்ய வேண்டிய இரட்சிப்பின் காரியம் தான் என்ன? நம்மை முதன்மையாகிய நேசித்த நம் தேவனின் அன்புக்கு நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போமா? நம் மீது அவர் வைத்திருக்கிற அன்பானது மரணத்தை காட்டிலும் வலிமையானது. எனவே அன்பான பிள்ளைகளே, இந்த காலைவேளை உங்களை ஒப்புக் கொடுங்கள். நம்ம நேசிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிறீங்களா? அவர் நம்மளை நேசிக்கிறார். அவருடைய கரங்களை இறுகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலவேளை உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளை திரும்ப நாளையும் பிறந்த நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.